ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு வித்தியாசமான பதிவு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்திங்கன்னா சினி ஃபீல்டை பற்றி தான். எனக்கு ஒரு சின்ன விஷயம் தோணுச்சு, ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு புரியலையா. ஸோ நான் பேசுகிறது என்னமோ சினிமா படம் அந்த ஒரு ட்ராக் தான். பட் ஆனால் இது வேறு இதில் தான் போய் முடிய போகுது. ஸோ இருந்தாலும் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். போங்களேன். என்னென்னா, இந்த ரஜினிகாந்த், விஜய், கமலஹாசன், சரத்குமார், இந்த மாதிரி அஜித் இவங்கெல்லாம் நடித்த அந்த ஒரு இதில் இருந்து இப்போ அப்டேட்டில் எந்த ஒரு பசங்களும் நல்ல சூப்பர் ஹிட் படத்தை கொடுக்கலன்ற மாதிரி எனக்கு தோணுது. அவங்கெல்லாம் கொடுத்த அந்த ஒரு ஹிட் படத்தை இப்போ பசங்க யாரும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி தோணுது. அது திறமையானவர்கள் இல்லையா, இல்லை அந்த மாதிரி படம் டைரக்டருங்க எதுன்னு இந்த சின்ன பசங்களை வச்சு ஒரு நல்ல படம் டைரக்டருங்க எடுக்கலையா, இல்லை நம்ம திரையரங்கில் போய் இந்த மாதிரி படங்களை பார்க்கலையா, இல்லை நான் அப்டேட்டில் இல்லையா, எனக்கு தெரியலையா. இது புது பசங்கள்லாம் நல்ல ஹிட் படத்தை கொடுத்துருக்காங்கன்றது எனக்கு தெரியலையா ஆனது. பட் ஆனால் என் நாலேஜுக்கு வந்த மாதிரி தெரியல. நல்ல அந்த ரஜினிகாந்த் மாதிரி பேர் எடுத்த சின்ன பசங்க செம்மையாக ஹிட் ஆனா அப்படி மாதிரி வரலையான்னு எனக்கு தெரியல. இது எதுக்கு வருது அப்படின்னா, நிறைய விஷயம் பழையது தான் ஹிட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அது சினிமா ஃபீல்டில் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துக்கும் அதுதான் பொருந்தும். பட் ஆனால் இப்போ புதுமையான ஒரு விஷயம் புதுசாக ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது மாதிரி எனக்கு ஒன்றுமே தெரியல. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, தேட்டருக்கு போகிற அந்த மக்களோட அளவு ரொம்ப கம்மியாச்சு. யாருமே தேட்டருக்கு போகிறதில்ல. எல்லாருமே ஃபோனில் பார்த்துக்கிறாங்க, இல்லை வீட்டில் பார்த்துக்கிறாங்க, எல்லாம் டவுன்லோட் பண்ணி எல்லாமே பார்த்துக்கிறாங்க. அதனால் நிறையா பேர் அந்த சினிமா ஃபீல்டுக்கு வரலையா, இல்லை வந்தாலும் தெரியலையான்னு தெரியல. பட் இருந்தாலும் எல்லாரோட ஃபேஸும் ஈஸியாக அந்த யூடியூப்பில் தெரியுது. இங்கே ஆரம்பித்து விடுறதுக்கு காரணம் எல்லாருடைய ஃபேஸும் யூடியூப்பில் தெரியுது. யூடியூப்பில் குறும்படத்துக்கு மட்டும் இல்லை, ஷார்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, டான்ஸுக்கு மட்டும் இல்லை, சமையல் குறிப்பில் இருந்து, டைலரிங்கில் இருந்து, பியூட்டிஷியனில் இருந்து, அனைத்து விஷயமும் இந்த யூடியூப்பு, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில் பிரபலமாகிக்கிறாங்க. எல்லாருமே இப்போ ஃபேமஸ் செலிப்ரிட்டி ஆகிறாங்க. இப்போ சினிமா படத்தில் நடித்தவங்க மட்டும்தான் செலிப்ரிட்டி கிடையாது, இதுக்குள்ளே வந்தாலும் செலிப்ரிட்டி ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த இன்ஸ்டா, யூடியூப்பு, ஃபேஸ்புக் எல்லாமே ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி பயங்கரமான லெவலில் இருக்குது. அதனால் என்னாச்சுன்னா, எனக்கு இதனால் சமுதாயம் முன்னேற்றத்தை தடை ஏற்படுறதுக்கு இது ஒரு பெரிய காரணமாக இருக்குன்றது என்னோட கருத்து. அதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, சினிமா ஃபீல்டு இன்றைக்கி டவுனாக இருக்கிறதுக்கும் புது பசங்க நிறைய ஹிட் படம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணமும் இந்த மொபைல் தான். எல்லாருமே கொஞ்சம் நடிக்க தெரிஞ்ச உடனே மொபைலில் ஷார்ட்ஸு அது இதுன்னு போட்டு ரீல்ஸு, குறும்படம், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணி ஏதோ நிறைய பேர் தெரியுறாங்க. பட் ஆனால் பிரபலமாக 4 பேர், 2 பேர், 3 பேர், ரஜினிகாந்த், விஜயகாந்த் மாதிரி பிரபலமாக யாருமே தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கு காரணம் இந்த மொபைல் தான். சினிமா துறையை முடக்கம் ஏற்படுத்துறதுக்கு மொபைல் ஒரு காரணமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மொத்த துறைகளுமே முடங்கி போகிறதுக்கு இந்த மொபைல் ஒரு காரணமாக இருக்க போகுது ஃப்யூச்சரில். இது எல்லாரும் உணர்வாங்களா, உணர மாட்டாங்களா எனக்கு தெரியல. ரொம்ப டாபிக் நீளமாக தான் போகும். ஆனால் பட் இது சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு சினிமா துறையை பற்றி பேசிட்டு அப்புறம் இந்த டாபிக் கூட எடுத்துருக்கலாம். பட் ஆனால் இல்லை, நான் வேணா கூட இது தனியாக ஒரு வீடியோ, அத்தனையாக வீடியோ கூட போட்டுடுறேன். இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்ன இருக்குது தெரியுங்களா? சமையல். அதான் ஏற்கனவே பேசிட்டல, மொத்தமும் இதில் கிடைக்குதா? இப்போ ஈஸியாக கிடைக்குதா? இந்த சமையலை வச்சு, டெய்லரிங்கை வச்சு, பியூட்டிஷியனை வச்சு, இன்னும் இருக்கின்ற அனைத்து கலை கல்விகளையும் வச்சு, அதை தனி ஒரு மனுஷனாக, லேடி ஆகட்டும், ஜென் ஆகட்டும், ஒரு தொழிலாக ஏற்படுத்தி அதை ஒரு வாழ்வாதாரமாக எல்லாரும் வாழ்ந்துட்டு வராங்க. அது ஒரு குடும்பத்தையே 25 வருஷமாக 30 வருஷமாக நடத்திட்டு வருது. நான் 20 வருஷமாக டைலரிங் ஃபீல்டில் இருக்கிறேன். 25 வருடமாக இந்த டைலரிங் ஃபீல்டில் இருக்கேன். என்ன மாதிரி பல பேர் மொத்த குடும்பத்தையும் நான் அந்த ஒரு டைலரிங் ஃபீல்டில் இருந்து தான் தூக்கி நிறுத்தியிருக்கேன், என்னோடய உழைப்பில் என் குடும்பத்தை. ஸோ
இந்த டைலரிங் ஃபீல்டில் நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன். இதே மாதிரி அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச அந்தந்த ஃபீல்டில் எல்லோரும் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்காக ஈஸியாக சமையல் இது எல்லாமே ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு வீட்லேயும் வீட்டில் இருக்கிற ஒரு நபருக்கும் ஒரு நபருக்கும் இந்த டைலரிங் இந்த யூடியூப்னால் இன்ஸ்டா எஃபினால் ஈஸியாக கிடைக்குது. எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்களே. அப்போ தனி மனித முன்னேற்றம் எப்படி கிடைக்கும்? இன்னும் 15 வருஷம் கழிச்சு, ஒன்று வேணாம் 5 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் தொழில் எப்படி நடக்கும். அவங்கவுங்களே அவங்கவுங்க வீட்டில் எல்லாம் செஞ்சுட்டு போகிறாங்க. பொழப்பு எப்படி நடக்கிறது? யூடியூப்பில் சம்பாதிக்கணும்னு எல்லாமே ஈஸியாக ஃபோனில் சொல்லி கொடுத்துட்றீங்கல்ல. அப்புறம் உங்களுக்கே நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியாமல் போயிடும். யூடியூப்பில் நானே எல்லாரும் போடுறாங்க, நானே யூடியூப்பில் ஏதோ ஒரு வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோலாம் போடுவேன். அப்புறம் பார்த்தா ஏகப்பட்டது வருது. ஸ்டிச்சிங் வீடியோ சொல்லி கொடுக்காம அந்த நான் எங்கள் கடையில் இப்படிலாம் பண்ணுறேன்னு விளம்பரமாக நீங்கள் காட்டினீங்கன்னா அது உங்களுக்கு உங்கள் கடையோடைய வளர்ச்சி, தனி ஒரு வளர்ச்சி. சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா சமுதாயமே வளர்ச்சி. சமுதாயமே வளரட்டும், நல்ல விஷயந்தான். பட் ஆனால் எல்லாரும் எல்லாமும் கற்றுக்கிட்டா தொழிலாக எப்படி இதை நம்ம கொண்டு வர முடியும்? இப்போ ஐடி ஃபீல்டு பார்த்திங்கன்னா படித்தவங்க மட்டும்தான் ஐடி ஃபீல்டுக்கு போக முடியும், படித்தவங்க மட்டும்தான். அப்போ அது சரியாக இருக்கும். இப்போ இது டெய்லரிங் தொழிலோ இல்லை நான் சொல்கிற மற்ற விஷயமும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாமே கிடைக்குதுயா இந்த ஃபோனில். கிடைக்காத ஒன்றே கிடையாது, மொத்தமும் கிடைக்குது. இதெல்லாம் ஃப்யூச்சரில் டேஞ்சரான விஷயம். அதனால் இந்த யூடியூப்பு இன்ஸ்டா இதெல்லாம் ரன் பண்ணுறாங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணணுன்னா குறிப்பிட்டதை மட்டும்தான் இந்த யூடியூப்பில் வீடியோ போட முடியுன்ற ஒரு லிமிட்டேஷன் இருக்கணும். இந்த விஷயத்தை தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு லிமிட்டேஷன் இருக்கணும். அதுக்கு ஒரு ரூல்ஸ் வரணும். அதுக்கு இந்த ஃபோனில் இவ்வளோ தான் பண்ண முடியுன்ற ஒரு இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் எல்லோரும் ஈஸியாக எல்லாமே போட்டு போயிடுறாங்க. ஆனால் ஃப்யூச்சரில் 5 வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா தொழில், அதாவது ஒரு விஷயத்தை தொழிலாக பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப டேஞ்சரான விஷயம் நான் சொல்ல வரேன். இது ஒன்றும் ஈஸியான பதிவுலாம் கிடையாது, மிகப்பெரிய விஷயம். ஆனால் யாரும் இதை ஊனே கேட்க மாட்டீங்களே. போயிட்டே இருக்கட்டும், நம்மளுக்கு தோணுது பேசுகிறோம். பேசி எனக்கு தான் மூச்சு வாங்குது.